ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கடைக்காரரோடு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறோம். ஒரே செகண்டில் கையிலேருந்து ஃபோன் நழுவி கீழே போயிடுச்சு. ஃபோன் கீழே விழுந்ததுன்னா அவ்வளவுதான், நம்மளே கீழே விழுந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்ல வேலையாக காப்பாற்றி கொடுத்துட்டாரு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் மரத்தை வெட்டிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். உடனே அந்த மரம் அவரை பழி வாங்கி இருக்கிறத பாருங்களேன். அதை வெட்டினா அதோட துண்டு நம்ம மேலே தான் விழும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்காம வேலை பார்த்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த சின்ன டெம்போ மேலே ஒரு பொருளை ஏற்றுறதுக்காக தான் பக்கத்தில் கொண்டு போனார். ஆனால் திடீர்னு அது ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ வேகத்தில் போயிருக்கு பாருங்க. நல்ல வேலை குறுக்க போகலை, உடனே ஓடி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுன்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல. டிரைவரே நினைக்காத நேரத்தில் வண்டி வேகமாக போய் ஒரு வழியாக நின்றுடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் வீட்டு வாசலில் ஒரு பெரிய பாம்பு வந்து படுத்திருக்கு. இதை பார்த்து அந்த நாய் அதை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்காரர் கொஞ்சம் யோசிக்காம வேகமாக அந்த நாயை தூக்கி கொண்டு போறாரு. எவ்வளோ பாசம் பாருங்களேன். சில பேர் இந்த நாய் அதை விரட்டி விடுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் யோசிக்காம இந்த நாய்க்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு உடனே தூக்கிக்கிட்டாரு. அது ஒரு வெளிச்சமில்லாத இடமா இருந்ததுனால அது இருக்கிறதே தெரியல பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, பைக்கில் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது தடுமாறி பைக்கை கீழே விழுற மாதிரி நிலமா. ஆனால் அந்த ரெண்டு பேரும் எப்படி உஷாராக நின்று இருக்காங்க பாருங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு விட்டல அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் பைக்கு கீழே விழலை அப்படிங்கிற மாதிரி ஸ்டெடியாக நின்றுட்டாங்களாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மலைப்பகுதியில் நிறைய பெண்கள் வேலை பார்க்குறத தான் பார்க்குறோம். திடீர்னு மலையிலேருந்து ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வருது. நல்ல வேலையாக அதுக்கிட்ட இருந்து எல்லாருமே ஒதுங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி மலையில் வேலை பார்க்கும்போது எப்போ எங்கேருந்து பாறை உருண்டு வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நல்ல வேலையாக யாருக்கும் எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பின்னாடி ஒரு பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு சைக்கிளில் போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். எதுக்கும் அது நல்லா கட்டி வச்சு கொண்டு வந்திருக்கலாம் போல. ஸ்டாண்டில் ஸ்டெடியாக நிற்கும் அப்படின்னு நினச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. கடைசியில் நடு ரோட்டில் இப்படி ஆகுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த பெரிய டப்பில் தண்ணி இருக்கிறத பார்த்ததும் குதிரை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. ஆனால் அதை மூடுற மாதிரி பெரிய துணி போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அது தண்ணி நினச்சி குடிக்க போய் கடைசியில் கால் தடிக்க உள்ளே விழுந்துடுச்சு. பெரிய டப்பு ஒரு குதிரையே தாங்குதுன்னா பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு டாக் நிற்கிறத பார்க்குறோம். அங்கே போயிட்டு இருந்த டிராக்டர் திடீர்னு இந்த பக்கமாக திரும்பி வரும் அப்படின்னு அந்த டாகை எதிர்பார்க்கல தான். டிரைவருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு போல. வந்த வேகத்தில் அந்த கூரையெல்லாம் தட்டி விட்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நேராக போன டிராக்டர் எதுக்கு இப்படி திரும்புதுன்னு அவரே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வேகமாக ஒரு கார் போகிறத தான் பார்க்குறோம். இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி எதிர்பாராத நேரத்தில் முன்னாடி வந்து நின்று ஒரு பெரிய ட்ரக்கை தான் பார்க்குறோம். சம்பந்தமே இல்லாமல் வருது, இருந்தாலும் யாருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற ட்ரக்கு ரயில்வே ட்ராக்கை தாண்டி போகும்போது டயர் கலண்டு ஓடி வண்டி அங்கேயே நின்றுடுச்சு. நல்ல வேளை அந்த ட்ராக்கை தாண்டி வந்துடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப நல்லதாக போச்சு. எங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். ஆனால் நடக்கிற அவங்கள தட்டி விடுறதுக்காகவே இந்த சேவல் இவ்வளோ வேகத்தில் வந்திருக்கும் போல. எதுக்கு இவ்வளோ வேகம் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்த வேகத்தில் கீழே தள்ளி விட்டுட்டு அமைதியாக நிற்குது பாருங்களேன். இங்கே இவர் வீட்டை விட்டு இப்போ தான் வெளியே போகலாம் அப்படின்னு கால் எடுத்து வைக்கிறாரு. அங்கே இருக்கிற மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சு. நல்ல வேளை ஆள் உடனே உஷாராகி ஒரே செகண்டில் இந்த பக்கமாக ஓடி வந்ததுனால தப்புனாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஃபேனில் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வந்திருக்கு. சத்தம் எப்படி வித்தியாசமாக வருது அப்படின்னு அது முன்னாடியே நின்று இவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் ஒதுங்கி நின்று இருக்கலாம் போல. கடைசியில் ஃபேனோட மூடி கலண்டு ஆள் மேலே விழுந்துடுச்சு பாருங்க. நல்ல வேளை ஏதோ இதோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் முன்னாடி போய் நின்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஏணி மேலே ஏறி நிற்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். ஏணியில் யாராவது ஏறினா கண்டிப்பாக அதை பிடிக்கிறதுக்குனே ஒரு ஆள் வேணும். தனித்தனியாக ஏறி நிற்கலாம், அந்த ஏணி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி கடைசியில் அதில் தொங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். இது கொஞ்சம் சின்ன உயரமாக இருந்ததுனால பரவாயில்ல, உடனே ஏணியை வச்சு மறுபடியும் அவர் இறக்கிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டில் பைக் ஓட்டிட்டு மெதுவாக வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறோம். திடீர்னு ஒரு ட்ரக்கு இந்த மாதிரி வேகத்திலலாம் வந்து நிற்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான். ரோட்டுக்கும் ஆளுக்கு சம்மந்தமே இல்லாமல் அது எந்த பக்கமாக போய் நிற்கிது பாருங்களேன். நல்ல வேளை இவர் ஒரு பக்கமாக ஒதுங்கினதுனால ஆள் தப்பிச்சாரு. நமக்குன்னே தேடி வருமோ அப்படின்னு நொந்துக்கிற மாதிரி நிலமை தான். நேராக கடைக்குள்ளே புகுந்துடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, லிஃப்ட்டுக்குள்ள ஒரு டாக் கூட்டிகிட்டே உள்ளே போகிறாங்க. ஆனால் அதோட கழுத்தில் போட்டுருக்கிற கயிறு மறந்துட்டாங்க. இந்த கயிறு எப்போதுமே கதவுல சிக்கிக்கும். கயிறு எப்போதும் கையோடு இருக்கணும். டாக் நம்ம கூட தானே இருக்குது அப்படின்னு நினச்சி கயிறு விட்டுட்டோம் அப்படின்னா கடைசியில் கயிறு எங்கே போயிடுச்சு பாருங்க. நல்ல வேளையா அது அருந்து போனதுனால இந்த நாய்க்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த பனியெல்லாம் தட்டி விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்தாங்க. வந்து கூரையில் ஒரு தட்டு தட்டுறதுக்குள்ள கூரையே இப்படி மொத்தமாக கலண்டு தலைமால விழும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான். நல்ல வேலை எதுவும் ஆகலை. ஒரு கேப்பில் அப்படியே உஷாராகி உட்காந்துட்டாங்க. பனியை தட்டுறேன்னு கடைசியில் கூரையே தட்டி விட்ட கதையாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த பூனை காலிலே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. காலில் என்னதோ தட்டி தட்டி போகுதுன்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. பூனையும் கூடவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. கடைசியில் ரெண்டு பேரும் எப்படியோ பார்த்துக்கிட்டாங்க. பூனை வளர்க்குற எல்லாருக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் தான். அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குற இவர் ரோட்டோரத்தில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு பைக் போகுது. அந்த பைக் தட்டுனதுனால ஃபோன் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு காரும் போகுது. டயருக்கு கீழே ஃபோன் போயிடக்கூடாதுன்னு உடனே காரை நிறுத்த சொல்லி எப்படியும் அந்த ஃபோனை காப்பாற்றி எடுத்துட்டாரு. ரோட்ல ஃபோன் பார்க்கும்போது கவனமா இருக்கணும். இப்படி கூட தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, அடுக்கி வச்சிருக்கிற பாக்ஸ் கீழே விழ போகுதுன்னு தெரிஞ்சதும் ஒரே செகண்ட்ல வேகமா ஓடி வந்து அதை தடுத்ததை தான் பாக்குறோம். அவ்வளவு உஷாரா செயல்பட்டதுனால அதுல இருக்கிற எல்லா பொருளையும் காப்பாற்ற முடிஞ்சது. அடுத்தது இங்க இந்த வீடியோல வண்டியில ஏறி உட்காந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த வண்டியை காலை வாரி விட்டதை தான் பாக்குறோம்.
இங்கே இந்த டிவியை மாட்டுறதுக்காக தான் பின்னாடி 2 பேர் அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே சுக்கு நூறாக ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு காட்சி ஆயிடுச்சு. நல்லா தானே இருந்தது, ஒருத்தர் தொடவே இல்லை, ஒருத்தர் தான் தொடுறாரு, அதுக்கே இப்படி. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பைக் எடுத்துட்டு ரோடை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நேரம் பார்த்து திடீர்னு வந்து நின்று ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம். இந்த ட்ரக் சரியாக தான் வந்தது. எப்படியோ ஒரு நொடி பொழுதுல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றதுனால அந்த பைக் அப்படியே நகர்ந்து போகுது. அடுத்தது இந்த வீடியோவில் படி தடுக்கி தொப்புன்னு விழுந்த 2 பேர் தான் பார்க்குறோம். பாம்பு கடிச்சு பழிக்கிறவங்களும் உண்டு, செருப்பு கடிச்சு போகிறவங்களும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே புல்லு தடுக்கி கீழே விழுறதுன்னு ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி தான் இங்கே தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் இந்த படியில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தது தான் பார்க்குறோம். நம்பவே முடியல தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் போயிட்டு இருக்கிற இந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஏறி நிற்கிறதுக்காக அந்த 2 பேர் பார்க்குறாங்க. தரையோட தரையாக இருந்தது, கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி உயரத்துக்கே போயிடுச்சு. இப்போ இவர் கீழே இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இது இவ்வளோ உயரத்துக்கு வந்ததான் மறந்துட்டாரு. காலை கீழே வச்சதும் தரை கிடைக்காம கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மாடி மேலே வச்சிருந்த இந்த சோலார் பேனல் எப்படி தான் கீழே விழுந்ததோ தெரியல. சம்பந்தமே இல்லாமல் நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறத தான் பார்க்குறோம். விழுந்த அடுத்த செகண்டே நொறுங்கிடுச்சு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த தண்ணி லாரியை தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நானும் குளிக்கவா அப்படின்னு ரெடியாக பக்கத்தில் வந்து ஒரு டாகை தான் பார்க்குறோம். ஒருவேளை தண்ணியை பார்த்தது ரொம்ப குதூகலம் ஆயிடுச்சு போல. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் கூட அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குற டாகுக்கு என்ன ஒரு சேட்டை பாருங்களேன். இந்த கேட்டு மூடி இருக்கு. ரோட்டில் ஒருத்தர் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு வேகமாக ஓடி போய் இந்த கேட்டை திறந்து விட்டுடுச்சு. குறுக்கு கேட் வந்ததுனால வேகமாக போயிட்டு இருந்தவர் அதில் தடிக்கி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். என்ன ஒரு சேட்டைக்கார டாகா இருக்குது பாருங்களேன். அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. எதிர்பாராம நடக்கிற சம்பவம்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல. அடுத்த இங்க இந்த வீடியோல இந்த கேட்டை திறந்துட்டு உள்ள போறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாரு. ஆளை பார்த்தது இந்த டாக் ரொம்ப குஷியா ஓடி போகுது. இந்த கேட்டு பாருங்க, பின்னாடியே வேகமா ஓடி வந்து இப்படி ஒரு தட்டி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட், அதனால அவரால் தாங்கவும் முடியல போல. கேட்டை முதல்ல நல்லா பூட்டிட்டு தான் உள்ளே நுழையணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான மண்டையோடு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம். எல்லா நாய்கள்ல இருந்து இதோட மண்டை மட்டும் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கு. ஆனா இதோட உருவமே இப்படித்தான். ரொம்ப வித்தியாசமான நாயா இருக்குல்ல. முதல்ல பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது சாதாரணமா இருக்கிற அந்த கடை முன்னாடி திடீர்னு 4-5 வட்டுகள் வந்து உருண்டு விழுறதை தான் பாக்குறோம். கடைக்காரர் இது எங்க இருந்து வந்தது, ரோட்ல இருந்து தான் கலண்டு வருது போல அப்படின்னு நினைச்சிட்டு எங்க இருந்து வந்ததுன்னு தேடி பாக்குறதுக்காக போறாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வேகமா உருண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய டயரை பாக்குறோம். இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதனால உருண்டு வந்த வேகத்துல அப்படியே ஒரு கார் மேல தட்டி அந்த காரோட நிலைமை பாருங்க, ஒரு செகண்ட்ல அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கிடுச்சு. அந்த டயர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், திடீர்னு கலண்டு வந்துடுச்சு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது முன்னாடி போற லாரியில இருந்து சில பொருட்கள் எல்லாம் தொப்புன்னு கீழே விழுறதை தான் பாக்குறோம். பின்னாடி வந்த வண்டிகள் தான் நகர முடியாம இதை தூக்கி ஒரு ஓரமா போட்டாதான் அதை விட்டு போகவே முடியும் அப்படிங்கிற நிலைமையில மாட்டிக்கிச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக்ல வேகமா வந்து இந்த இடத்த கடந்து போற ஒருத்தரை தான் பாக்குறோம். அடுத்த செகண்டே மேல இருந்து கூரையெல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு. எல்லாமே தகரம். நல்ல வேளை ரோட்ல போன அவர் மேல விழல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எந்த அளவுக்கு வேகமா விழுது பாருங்களேன். 1 2 இல்ல 5-6 தகரங்கள் ரெடியா இருந்திருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஒரு அணிலை பார்த்தவங்க கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. அணில் பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா இந்த அணில் பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்களேன். அதோட முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா தெரியுது.